உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். புத்தி இழந்தவராய் இப்படியாதான் உங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். வணக்கம் மக்களை, நீங்க பார்த்த பிரகாரம் தான் இந்த அடையாளங்கள் ஒருவருடைய வாழ்க்கைக்குள் அசுத்தம் நுழைவதற்கான வழியானதாய் இந்த பார்க்கப்படுகிறது. நீங்க இந்த அடையாளங்கள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தார் வாழ்க்கையில் நீங்க பார்க்கக்கூடியதா இந்த இருந்தால் அவர்களுக்கு தேவனுடைய விடுதலை தேவை. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாசன பல இடங்களுக்கு இந்த போயிருக்கும், பல காரியங்களை செய்திருக்கும், பல இடங்கள் இந்த சொல்லப்பட்ட பரிகாரங்களை நான் இந்த செய்திருக்கேன், ஆனா எந்த விதமான பலனும் இந்த இல்லை. நீங்க இது நாள் வரை எந்த பதில் இந்த பெற்றுக்கொள்ளவில்லையோ, தேவன் உங்களுக்கு அப்படியான பதில் இந்த கொடுக்க நான் இந்த நேரம் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உங்களை இந்த வரவேற்கிறேன். என தேவன் மாறாதவன். என்னுடைய கைகள் உங்க வாழ்க்கையை அதிசயம் செய்ய முடியாது, ஆனா இயேசு அவர் உங்க வாழ்க்கையை விடுதலையாக்க முடியும். பல மக்களுக்கு இந்த செய்தது போல, செய்து கொண்டிருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் இதை செய்ய விருப்பம் உள்ளவரா இந்த இருக்கிறார். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நம்முடைய ஆலயத்தில் பலனான இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய எல்லா சாபங்களை உடைக்க. நீங்க யார் சொல்றீங்களோ, செய்வனை பிரச்சனையால், சாபங்களால், பொறாமைகளால், அசுத்தங்களால் நான் என் குடும்பத்தார் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறோம், எங்களுடைய வழிகள் தடுக்கப்பட்டது போல, எங்களுடைய வாழ்க்கை இந்த நிறுத்தப்பட்டது போல, ஒரு படி மேலாக சென்றால் இந்த பல படிகள் சரியக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேர்ந்தெடுக்கா தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்ய தயாரா இருக்கா? நாளை இந்த விசுவாசத்தில் எங்களுடைய இந்த இணையலாம். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சாபங்களை நீங்கள் ஜெயிக்க தேவன் உங்களுக்கு ஆயுதத்தில் உதவி கொடுக்க தயாராக இந்த இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் சாபங்களை நீக்க குறிப்பாக நான் இந்த நேரம் சொல்ல விரும்புறேன். வரப்போகிற வெள்ளிக்கிழமை, நாளைய அடுத்த வெள்ளி 13ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி பல அசுத்தங்கள் பல மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க பலனாய் வேலை செய்கிற நாள். இது வெறும் நம் நாட்டில் மட்டுமல்ல, பல நாடுகளிலும் கூட இந்த நாள் ஒரு பலனான விடுதலையின் கூட்டத்தையும் கூட. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்த வேலைகளை சபித்து தெய்வனுடைய வழிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க இந்த விசுவாசத்தில் எங்களுடைய இணைய வரவேற்கப்படுறீங்க. எனக்கு இன்னும் விவரங்கள் தேவை, எந்த இடத்துல ஆலயமானது இருக்குன்னு தெரியணும், எப்பொழுது கூட்டம் தெரியணும், இந்த உதவி எண்களுக்கு இந்த தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் இந்த பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்யும்படியாக இப்பொழுது நாம் இந்த நேரம் உங்களை நிகழ்ச்சிக்குள்ள இந்த வரவேற்கிறேன். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி குறித்து யோர்தான் நதியிலே நாம் நம்முடைய வழிகளை தேவனை நோக்கி இந்த நகர்கிறவராய் மனம் திரும்புதலோடு தேவன் அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை இந்த வெளியே கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் தேவனுடைய வல்லமைக்கான சாட்சிகளா இந்த மாறும்படி, ஆம், அதே விசுவாசத்துல யார் தேவனிடத்துல இந்த நாளும் தன் காரியத்தை வெளிப்படுத்துகிறவராய், தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்காங்களோ, தேவன் அவங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கார். இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற ஒரு சாட்சி மிக பலனான ஒன்று. இந்த நபர் ஒரு மோசமான சிகிச்சையை கடந்து போக வேண்டியதா இருந்தது. சிகிச்சை மோசமானதல்ல, இவருக்கு இருந்த பிரச்சனை மோசமானது. என இவருடைய முதுகு தண்டு, இவர் மூளையும் இணைகிற அந்த இடத்துல இவர் ஒரு கட்டியை சந்தித்தார்.
அந்த கட்டியானது இவருடைய இயல்பான வாழ்க்கையை இந்த இடத்துல பாதித்தது. இன்னும் அதிகமா சொல்ல போனா, இவரால பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இவர் செவிகள் கேட்கப்பட முடியாதபடி இந்த இடத்துல போனது. இவர் இந்த இடத்துல உயிரோடு இருந்தும் உயிரோடு இல்லாதவரை போல தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாழ தொடங்கினார் என்று சொல்லலாம். மருத்துவர் சொன்னது, நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யணும். அந்த அறுவை சிகிச்சை செய்தாலும் வெறும் 5% மட்டும்தான் நீங்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பானது இருக்கிறது. ஆனா தேவனோடு ஒருவர் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்கப்படும் என்பதை நீங்க மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்ள இந்த நபருக்கு நடந்ததென இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இதுவரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இத பத்தி நான் என் கணவர்ட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும். நான் மாத்திரை எடுத்துப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன். ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் வந்து சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா என்னுடைய வயித்துல நான் சாப்பிடுறது எதுவுமே நிக்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்லை டேபிள பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போற வரைக்கும் கிச்சனுக்குள்ள போற வரைக்கும் நான் இப்படிதான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்துல இருக்க அந்த சிங்க் அது பக்கத்துல சாஞ்சு நிப்பேன். நான் கீழே விழுந்துராம இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணா போவாங்க. நான் வேலையை முடித்து பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது. அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் ஏபிபிஎம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். ஹெச்ஐவி டெஸ்ட் கூட எடுத்தேன். எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது. என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு. என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புற இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரோ நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு.
அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால செய்ய முடியாது, என்னால கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே வந்து ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா, எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன். என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டேன். 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்லுவேன், இல்ல நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்தில் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் வந்து எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் இஸ்ரவேல் சபை நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்தில் ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளவு பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண்
9384638738. நன்றி. சரியாக மக்களே, இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டதா இடத்தில் இருந்தது. இவர் கடந்து சென்ற அறுவை சிகிச்சை எப்படி ஆனது? இவர் மருத்துவரிடத்திலிருந்து பெற்ற வார்த்தை எப்படி ஆனது? தேவனோடு ஒருவருடைய வாழ்க்கை இந்த பலனான ஒன்றாய் இருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் சரீரத்தை குறித்து ஒருபோதும் பயப்படுவது கிடையாது. என தேவனே அவர்களுடைய பொறுப்பாக இந்த இடத்துல இருக்கிறார். இந்த நபர் சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா? மருத்துவர், இந்த சிகிச்சை நீங்க செய்தாலும் அறுவை சிகிச்சை கடந்து போனாலும் வெறும் 5% மட்டும்தான் நீங்கள் உயிர் பிழைக்க வாய்ப்பானது இருக்கிறது. இவங்க இந்த சொல்லுதானே, அப்ப எனக்கு என்ன ஆகாது, நீங்க இந்த இடத்துல பண்ணுங்க, நான் இந்த இடத்துல இந்த சிகிச்சையை தாண்டி இந்த இடத்துல வருவேன், பலனா இந்த இடத்துல வருவேன். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறா இல்லையா? ஏன்னா அந்த நபர் யாரை உடையவரா இந்த இடத்துல இருந்தார்? பரிசுத்த ஆவியானவரை. இயேசு இதுதான் நமக்கான உதாரணமாய் கூட இந்த இடத்துல காண்பித்தார். நாம நம்முடைய பாவ வாழ்க்கையை கைவிட்டு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உண்டாய் உண்மையானதாய் வைக்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை போல பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீரிலே ஞானஸ்தானம் இடத்தில் பெறும்படியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே மனம் திரும்புதலோடும் உங்களுடைய பாவ வாழ்க்கையை இந்த இடத்துல அழித்து தேவனோடு புது வாழ்க்கை இந்த இடத்துல வாழ யார் நீங்க அவருக்கு அனுமதி தருகிறீர்களோ, இயேசு சரியான நடந்தது. ஆம், ஆண்டவராக இயேசு அவர் யோவான் ஸ்தானகரால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல வந்த பொழுது அவர் ஞானஸ்தானத்தை பெற்று கரை ஏறின உடனே பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்தாவியானவர் அவர் மீது வந்து இறங்கினார். ஆம், அந்த நேரம் பரிசுத்த திருத்துவம் ஒரே இடத்துல இணைந்ததை நாம் இடத்தில் பார்க்கலாம். என குமாரனாய் இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெற்றார். பாவங்களை கழுவி கொள்ளும்படி அவர் நமக்கான உதாரணத்தை காட்டும்படியாக வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டானது. இதா அவர் சொன்ன வார்த்தை, நீ என்னுடைய நேசகுமாரன், உன் மீது பிரியமாய் இருக்கிறேன். அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிற்பாடு குமாரன் மீது அவருடைய நேசம் வெளிப்படுத்தப்பட்டதாய் பரிசுத்தாவியானவர் புறா வடிவிலே வந்து இறங்கினார். பைபிள் தெளிவா சொல்லுது. இதுதான் சரியாக தேவனே இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்யும்படி இடத்துல விரும்புறார். தேவன் இந்த நாள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யும்படி இடத்துல விரும்புறார். அவரை நோக்கி இந்த விசுவாசத்தோடு யார் நீங்க கூப்பிட தயாரா இருக்கீங்களோ, தேவனை எனக்கு உதவி செய்யும். அவர் இந்த வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கு என்ற தண்ணீர் ஞானசாரம், பரிசுத்தாவின் அபிஷேகம், நீங்கள் தேவனுடையவராய் மாறும்படி. இது எப்படியானதா இருந்தது? அந்த நாள் என்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது? நான் என்ன பேசுறேனோ அது நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியாது. இந்த வீடியோ தொகுப்பு இந்த இடத்துல பாருங்க. உங்களுடைய பாவங்களை கைவிட்டு தேவன் வைத்திருக்கிற வழியிலே நீங்கள் நகர உங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இந்த வீடியோ பாருங்க குழந்தை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கும் முன்பாக இந்த இடத்துல நடந்த 3 நிகழ்வுகள் குறித்து. முதல் நிகழ்வு, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து வந்த நிகழ்வு. அவங்க அந்த இடத்துல இருந்து வந்தாங்க, வனாந்திரத்தை கடந்து அடிமைத்தனத்தை தாண்டி அவங்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் முணுமுணுப்பது எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எனவே அவங்க யோர்தான் நதியை கடப்பது மூலியமாக சுத்திகரிக்கப்படுவதற்கு அந்த இடத்தை தாண்டி வர வேண்டியது அவசியமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போனாங்க அதை கைப்பற்று. நம்ம முன்பாக பார்த்தது போல கில்கால்ல அவங்களுடைய காலடி அச்சு விடப்பட்டிருந்தது. தேவன் வாக்களித்ததை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த அச்சு அங்கு விடப்பட்டிருந்தது. ஆனா யோர்தான் நதியை கடந்த பிற்பாடு மட்டுமே இது நடந்தது. அதுக்கு பிற்பாடு நம்ம எலியாவை பார்த்தோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சுத்திகரிக்கப்படுவது, தூய்மையாக்கப்படுவது யோர்தான் நதியில கடந்து அவசியமா இருந்தது. இதுக்கு பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ரட்சிக்கப்பட்டார். எலிசாவும் யோர்தானை கடந்து வர வேண்டியது அவசியமா இருந்தது. எனவே அவருடைய ஊழியத்தை அவர் அந்த இடத்துல துவங்கும்படியாக தேவனுடைய ஆவி, எலியாவின் மீதுள்ள ஆவி அவர் மீது இறங்குவதற்காக நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் ஒருவேளை இப்ப நம்ம எங்க இருக்கமோ அந்த இடத்துல நடைபெற்றிருக்கலாம். யோவான் ஸ்தானகர் வனாந்திரத்துல வளர்ந்தார்.
இந்த இடம் அந்த வனாந்திரத்துக்கு அருகாமையில இருக்கு. இந்த இடத்துல தான் தண்ணீருடைய ஆழம் குறைவா இருக்கும். ஏற்கனவே முன்பாக விளக்கினது போல இந்த இடம் சரியானதா இருந்தது தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுப்பதற்கு. அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் மற்றும் வரலாற்றை கணிப்பவர்கள் வேதாகமத்துடைய விளக்கங்கள் நமக்கு உதவி செய்தது ஒரு வரைபடத்தை உருவாக்கும்படியாக. கற்பனை செய்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு யோவான் ஸ்தானகரால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த இடத்துலதான் முதல் முறையாக திருத்துவம் வெளிப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் முதல் நிகழ்வாக இருந்தது. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டது. இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஊழியம் துவங்கியது. குணமாக்குதல் மற்றும் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். இந்த ஆசீர்வாதம் என்னை வந்து சேர்ந்தது மற்றும் உங்களை வந்து சேர்ந்தது. காலத்தினுடைய முடிவு வரைக்கும் இன்னும் அநேகரை இன்னும் சேர வேண்டியதா இருக்கு. இந்த தேசம் மற்றும் யோர்தான் நதி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை சென்றடைய வேண்டியதா இருக்கு. மோசேயினுடைய காலம் துவங்கி நம்ம பார்த்தது போல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த யோர்தான் நதியை கடந்து செல்லும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுவதற்கு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதாக வருவதற்காக. சந்தேகம் இல்லாம சொல்லலாம், இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கும். மிகப்பெரிய கைப்பற்றுதல் மற்றும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம் அனைவருக்கும் செய்த வாக்குத்தத்தம். மிக சரியா மக்களே, இதில் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த திசையை விரும்புகிறார். அவர் தன் வல்லமையானதை உங்க வாழ்க்கையில் இந்த வெளிப்படுத்த முடியும். இந்த அசுத்தங்கள், இந்த இருள்கள், இந்த சாபங்கள், இந்த பொறாமைகள், இந்த உலக ரீதியான வழிகள் வந்து அவரை உங்களை விலக்கி உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற இந்த புத்தம் புதிய திட்டத்தை கொடுக்க முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அனுமதி கொடுங்கள். இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து நீங்கள் இந்த இணையலாம். மனம் திரும்புதலோடு தேவனை நோக்கி யார் முதல் படி எடுத்து வைக்கிறீர்களோ அவராலே நீங்கள் வழி நடத்தப்பட முடியும். இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனின் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பாவம் அறியாதவர். உம்மிடத்துல என்ன பாவமானது இருந்தது? ஆனால் இயேசுவே, நீர் எங்களுக்கு உதாரணத்தை காட்டும் பொருட்டே நீர் தண்ணீரிலே ஞானஸ்தானம் இந்த எடுத்து அங்கு பாவங்கள் இந்த கழுவப்படுவதற்கான வழி என்ன என்பதை இந்த காண்பித்தேன். மனம் திரும்புதலோடு ஆம் தேவனே, இதுதான் பல மக்கள் இந்த புரிந்து கொள்ளாத வார்த்தையானதா இருக்கிறது. பல மக்கள் தண்ணீருக்குள்ளாக கூட செல்கிறார்கள். அவர்கள் தண்ணீரிலே ஞானஸ்தானம் பெறுகிறவராய் தன்னை காண்பிக்கிறார்கள். ஆனால் என் தேவனே, நான் வெறும் தண்ணீரிலே நுழைந்து எழுவதில் புரோச்சனமானது என்னுடைய பாவங்களை நான் கைவிட்டு புது வாழ்க்கை வாழ இன்னும் தீர்மானிக்காத பட்சத்திலே. எனவேதான் இந்த நேரம் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, தங்களுடைய பாவ வாழ்க்கையை கைவிட்டு புது வாழ்க்கை கைந்த தீர்மானத்தை எடுக்கிறவர்கள் உங்களுடைய உதவியை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த சாபங்கள் உடைக்கப்படட்டும், அசுத்தங்கள் உடைக்கப்படட்டும். இவர்களது எண்ணங்கள் பலகீனமானதாய் குழப்பமானதாய் இருந்தால் இவர்களது யோசனை திறக்கப்படட்டும். வாழ்க்கை மீது நீர் வைத்திருக்கிற உடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக இந்த நபருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபருடைய வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய பலனான கைகளிலே இவர் பலனை, பதிலை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இவர் வாழ்க்கை, இவர் வழிகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவாவியானவரே, உதவி செய்யும். நேர்மையான இருதயத்தோடு திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்களித்து வைத்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு சிறந்தது என்பதை இவர்கள் பார்க்கும்படியாய் இந்த மக்களை ஆசீர்வதியும். உன் கைகளில் இவர்கள் மீது குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதத்தை கொடுக்க கேட்கிறேன். வழி நடத்துகிறார்கள் இயேசுவின் பெயரால். ஆமென். தேவன் உங்களை வழி நடத்தட்டும். அவருடைய அதி அற்புதமான பதிலை உங்க வாழ்க்கையின் மீது அவர் இந்த நிஜமாக்கட்டும். தேவன் மாறாதவர். தேவன் இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது அதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் ருசி பார்க்க முடியும். எனவே மக்களே, தேவன் பேசுகிறதை வெறும் கேட்கிறவராக அல்ல, கேட்டதை செயல்படுத்துகிறவராக தேவன் உங்களுடைய இருக்கணும். மறக்காதீர்கள், நாளை இந்த விசுவாச ஆலயத்தில் இந்த எங்களுடைய இணைய நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எல்லா சாபங்களை முடித்து தேவனுடைய வழிகள் உங்க வாழ்க்கை மீது இந்த திறப்பதற்கான வழியை உண்டாக்க தேவன் உங்களோடு இருப்பார். ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
எப்பொழுது பாதுகாப்பா இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எப்பொழுது நம்பலாம் என்று. கடைசியாக நாம் இளைப்பாறலாம். உங்களுடைய ஆத்மாவும் கூட அவ்விடத்தை கண்டடைய வாஞ்சிக்கிறது. கனநேர சமாதானத்துக்காய் நீங்கள் எவ்வளவு இடங்களுக்கு சென்றீர்கள் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எத்தனை இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், எத்தனை பார்ட்டிகள், உறவு முறைகள், வேலைகள், எத்தனை நண்பர்கள், பிரயாணங்கள் மற்றும் வீடுகள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றை நீங்கள் மாற்றினீர்கள். ஆனால் எதுவுமே மாறவில்லை. நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை ஒருபோதும் நீங்கள் அதை கண்டடைய முடியாது. தெய்வீக படைப்பில் எல்லாவற்றுக்கும் அதற்கென்று ஒரு இடம் உள்ளது. மனுஷர்களையும் கூட சேர்த்து அவனுடைய இடம் எல்லா நேரமும் அவனது சிஷ்யர்களோடு இருந்தது. நீங்கள் எவ்வளவு தூரமாய் விலகி சென்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள் அடி ஆழத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் உங்களுக்கு தேவை. ஒரு தந்தையினுடைய கரங்கள் உங்களுடைய ஆத்மாவானது அந்த இடத்திற்காக இயங்குகிறது. உலக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நித்திய ஜீவ காலம். ஆனால் இந்த இடமானது தானாக கைப்பற்றப்படுகிறது. ஏற்கனவே நிச்சயமான இடத்தை பெற்றிருக்கிறவைகள் உங்களுடைய உடலும் ஆவியும் மாத்திரமே. உடலானது பூமியினுடைய மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவியானது தேவனிடத்திற்கு திரும்புகிறது. ஆனால் ஆத்மாவை பற்றி என்ன? எங்கே அது செல்லும்? மற்றும் இந்த இடமாற்றமானது வெகு சீக்கிரத்தில் நடைபெற முடியும். இன்றைக்கு நாம் இங்கிருக்கிறோம், நாளைய தினத்தை பற்றி ஒருவரும் அறியவில்லை. துருக்கி மற்றும் சீரியாவில் நடந்தது என்னவென்று பாருங்கள். அதிகாலை வேளையில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சியானது ஒரே தருணத்திலே ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை அழித்து விட்டது. ஒரு நேரத்திலிருந்து மற்றொரு நேரம் கணிக்கப்பட முடியாத அளவுக்கு சீக்கிரத்திலே கடந்து போனது. ஆத்மாக்களுடைய இடம் மாறலாம். உங்கள் சொந்த உடலில் நீங்கள் உறங்கி வேறு இடத்தில் நீங்கள் விழித்தெழலாம். சொந்த வாழ்க்கை இன்று முடிவடைந்தால் எப்படி இருக்கும்? எதிர்பார்க்காத நேரம் அது முடிவடையலாம். நீங்கள் நித்திய காலத்தை எங்கே செலவழிப்பீர்கள்? அநேக விசுவாசிகள் கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மனுஷன் ஒரு விஷயமே அல்ல, அவன் மரித்து விட்டான், அவ்வளவுதான். மற்றவர்கள் மறுபிறப்பு அல்லது உத்தரிக்கிற ஸ்தலம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது அதை விளக்க எந்த ஒரு இடமும் கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவரோ எல்லோரும் மரிக்கிறார்கள். அவர்கள் கடைசி முடிவு தெரியாமல் யாரும் மரிப்பது இல்லை. எனவே மரணம்தான் நம்ம எல்லோருக்கும் சுத்தியினால் ஏற்படுத்தப்படுகிற கடைசி சத்தம். நீங்கள் இருந்த உங்களுக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு இடம் எது? நீங்கள் அங்கே திரும்பி செல்ல விரும்புவீர்களா? ஒருவேளை இல்லை. முற்றிலும் பக்தி இல்லா தன்மை நிரம்பி இருக்கிற ஒரு இடத்துக்கு செல்வதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் நரகத்தினுடைய அர்த்தம், விளக்கம். இது பரலோகத்துக்கு முற்றிலும் வித்தியாசமானது. அங்கே வேதனை என்பதே இல்லை. உலகத்தில் நீங்கள் இருக்கும் காலம் வரை உங்கள் ஆத்மாவுக்கான தொடர் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல போராட்டத்தை போராடுங்கள், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிற மக்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் உண்டு.